அண்ணா பல்கலைக்கழகத்தில் தற்போது தமிழக ஆளுநர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அவருடன் உயர்கல்வித்துறை செயலாளர் உள்ளிட்டோரும் இருக்கிறார்கள். முன்னதாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால உத்தரவை பார்த்துக் கொண்டிருந்தோம். தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழக ஆளுநர் RN ரவி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொழில்நுட்ப கல்வி ஆணையர், உயர்கல்வித்துறை செயலாளர் உள்ளிட்டோருடன் சென்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் RN ரவி ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம் வெளிவந்தது. அதனைத் தொடர்ந்து ஞானசேகர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக தமிழக அரசு ஒருபுறம் விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் மற்றொரு புறம் அங்கே இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அருகே போராட்டத்திலும் ஈடுபட்டன. பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பிலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழக ஆளுநர் RN ரவி ஆய்வு மேற்கொண்டுள்ளார். உயர்கல்வித்துறை செயலாளர், தொழில்நுட்ப கல்வி ஆணையர் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆய்வை தொடர்ந்து ஆலோசனை நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தற்போது ஆளுநர் RN ரவி அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். உடன் இருவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேறு யார் யாரெல்லாம் உடன் செல்கிறார்கள்? இதற்கான விளக்கம் அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகத்திடமிருந்து கேட்கப்பட்டிருக்கிறதா ஆளுநர் தரப்புல? வேறு என்னென்ன விஷயங்களை இன்றைய ஆய்வில் மேற்கொள்ள ஆளுநர் தரப்பு திட்டமிட்டிருக்கிறது? விதவெளி அண்ணா பல்கலைக்கழகத்துடைய மாணவி இந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை ஒட்டிதான் தற்போது தமிழ்நாடு ஆளுநர் பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் என்ற அடிப்படையில் தற்போது இந்த ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவ மாணவிகளுக்கு செய்யப்படக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள், இந்த சம்பவம் தொடர்பாகவும் தற்போது உடன் இருப்பவருடன் தமிழ்நாடு ஆளுநர் இந்த வேந்தர் என்ற அடிப்படையில், பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் என்ற அடிப்படையில் தற்போது இந்த ஆய்வினை மேற்கொண்டு வருவதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயர்கல்வித்துறை செயலர் கோபால், தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் ஆப்ரகாம், அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர் பிரகாஷ் உள்ளிட்டவர்களுடன் தான் தற்போது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு ஆளுநர் தற்போது பங்கேற்றிருக்கிறார். இதற்கு முன்பாகவே பல்வேறு இடங்களில் நேரடியாக தமிழ்நாடு ஆளுநர் ஆய்வு மேற்கொண்டாலும் இந்த சம்பவம் என்பது மிக முக்கியமான ஒரு சம்பவமாக தமிழகத்தில் தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக ஆளுநர் RN ரவி நேரடியாக வந்து கிட்டத்தட்ட 45 நிமிடங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆளுநர் RN ரவி சரியாக 12:30 மணி அளவில் அண்ணா பல்கலைக்கழகத்தை வந்தடைந்தார். தற்போது துணைவேந்தருடைய அலுவலகத்தில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அந்த குறிப்பிட்ட மூத்த அதிகாரிகளுடன் நேரடியாக இந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன, எப்படி இது நடந்தது, பாதுகாப்பு குறைபாடுகள் எங்கு, அந்த குறைபாடுகள் எங்கு ஏற்பட்டது, CCTV கேமராக்கள் எவ்வளவு உள்ளது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து தான் ஆளுநர் கேட்டறிவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, இந்த CCTV கேமராக்கள் கூடுதலாக அமைக்க வேண்டியது, மாணவ மாணவிகளுக்கு தேவையான கவுன்சிலிங் அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் தமிழ்நாடு ஆளுநர் அந்த குறிப்பிட்ட அதிகாரியுடன் ஆய்வு மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின், இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது தமிழக ஆளுநர் RN ரவி அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் சென்றிருக்கிறார். அங்கு தொடர்ந்து அவர் ஆலோசனை மேற்கொள்வார், ஆய்வு செய்வார், சில அறிவுரைகளையும் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில அண்ணா பல்கலைக்கழகத்துடைய ஆளுநர் ஆய்வு தொடர்பாக பேசுவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த லெனின் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். லெனின், தற்போது தமிழக ஆளுநர் அப்படின்றது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் பல்கலைக்கழக வேந்தரும் அவர்தான். இதன் அடிப்படையில் ஆளுநருக்கான, அந்த பல்கலைக்கழக வேந்தருக்கான வரம்பு என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது? தற்போது அவருடைய ஆய்வு எந்த அளவுக்கு நீளும்? என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நிச்சயமா. ஏன்னா இப்போ நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தின் பால் இப்போ வந்திருக்கிற விஷயத்துல இதை சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆளுநர் தான் தமிழ்நாடு அரசு நடத்துற எல்லா பல்கலைக்கழகத்திலும் ப்ரோ சான்சலர், தலைவராக இருக்கிறார், வேந்தராக இருக்கிறார். இப்ப வேந்தர் இருக்கிறது மட்டும் இல்ல, பல மாநில முடிவுகளை, அமைச்சரவை முடிவுகளை அவர் அமல்படுத்த வேண்டிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய விஷயங்களை தான் அவர் அமல்படுத்தணும். அதுதான் கவர்னரோட வேலை. ஆனா நம்முடைய கவர்னர் RN ரவி தொடர்ந்து மாநில அமைச்சர்களுடைய முடிவுகளை நிறைவேற்றுவதில்லை. அது கல்விக்கூடங்கள்லயும் யூனிவர்சிட்டி விஷயங்களையும் அதுதான். அதனாலதான் இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல கூட
துணைவேந்தர் இல்லாத ஒரு துயர நிலையில இருக்கிறோம். இதற்கு முன்னாடி அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு துணைவேந்தர், அவர் ரிஜிஸ்டர் சொல்றோம்ல, பதிவாளரையும் நியமிச்சிருக்கிறார். அந்த பதிவாளர் அமைக்கப்பட்ட முறை தவறு என்று கண்டிக்கப்பட்டு சிண்டிகேட்ல அதை நீக்கிட்டாங்க. அது பண்ணக்கூடாது. ஆனா சிண்டிகேட்டுடைய முடிவையும் மீறி, அந்த ஜனநாயக நடவடிக்கை முடிவுகளையும் மீறி வீட்டோ அதிகாரம் இருக்கு, யாருக்கு? வைஸ் சான்சலருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்த பதிவாளரும் போடப்பட்டிருக்கார். அப்ப எந்த ஜனநாயக நடவடிக்கைக்கும் உட்படாமல் ஆளுநர் தன்னிச்சை அடித்த போக்கில் நடந்து கொண்டதனுடைய விளைவுதான் இவ்வளவு பெரிய சம்பவங்களுக்கு காரணமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் இந்த செக்யூரிட்டின்னு சொல்றோம்ல, பாதுகாப்பு படை, அதை அவுட் சோர்சிங் கொடுக்குறாங்க. அவுட் சோர்சிங் கொடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா, முன்னாடி பல்கலைக்கழகமே நடத்தணும், அதுதான் சரியானதாக இருக்கும், அப்பதான் அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். ஆனா இது அவுட் சோர்சிங் கொடுத்ததுனால அவருடைய பணி வாய்ப்பு 140 பேர் சொல்றாங்க, அது அவரும் முழுமையா பயன்படுத்தப்படவில்லை என்பதுதான் ஆழமான குற்றச்சாட்டு. ஏன்னா இது அந்த ஏஜென்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பேரை மட்டும் போட்டுக்கிட்டு மற்றவங்கள ஊதியத்தை பெற்றுக்கொண்டு அல்லது அந்த கமிஷனை பெற்றுக்கொண்டு அவர்கள் போகக்கூடிய போக்கு தான் இந்தியா முழுவதும் நடவடிக்கையா இருக்கு. அப்ப இது எல்லாமே அதோடு இணைத்திருக்கு. இன்னொன்னு, நம்ம யுஜிசியுடைய விதிகளின்படி ஒரு பல்கலைக்கழகம் என்று சொன்னாலே அதுல ஈக்குவாலிட்டி செல்னு இருக்கும். மாணவர்கள் தங்களுடைய தரப்பு பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்கு, நிர்வாகத்தினரிடம் சொல்வதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு மூத்த பேராசிரியர் தலைவராக இருந்து அதெல்லாம் வழிநடத்துவாங்க. அப்படி ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா? அந்த குழு இருக்கிற அந்த ரூம் எப்பயுமே பூட்டி கிடக்கும். அதுதான் நான் பார்த்திருக்கிறேன். எப்போதுமே அது திறந்ததில்லை, பூட்டி தான் கிடக்குது. அப்ப அதுவும் இயங்கவில்லை என்பது தெளிவாகிறது. அப்ப நீங்களே ஒரு வைஸ் சான்சலரை போடுவீங்க, அவரு ஒருத்தர் தனக்கு பிடித்தமான பதிவாளரை போடுவாரு. அவர் இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற மக்களுடைய, மாணவர்களுடைய பிரச்சனைகள், மாணவிகளுடைய பிரச்சனை, ஓபிசி ஒடுக்கப்பட்ட தலித்து பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு இருக்கிற அந்த பாடியையும் அவர்கள் இயங்க விடாமல் செய்ததனுடைய விளைவுதான். அதை யார்கிட்டையுமே சொல்ல முடியல, முறையிட முடியல. எதுக்கு எடுத்தாலும் நேரா சான்சலர் கிட்ட போக முடியாது, வைஸ் சான்சலர் கிட்ட போக முடியாது, பதிவாளர்கிட்ட போக முடியாது மாணவர்கள். அது அவங்க எளிதல்ல. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்ந்துதான் அந்த சம்பவம் நடப்பதற்கு, இவ்வளவு காலம் தொடர்ச்சியாக வருவதற்கு அடிப்படையை தந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, யுஜிசி விதியில இன்னொரு விதியும் இருக்கிறது. அந்த விதியின் அடிப்படையில ஒவ்வொரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளும் கிளினிக் நடத்தப்படணும். அது குறிப்பா சைக்காட்ரிஸ்ட் இருக்கணும். மன அழுத்தம் நிரம்பிய மாணவிகளுக்கு அது வழிகாட்டும். அங்க போய் அவங்க மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இப்ப இது எல்லாமே மூடப்பட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் பாக்குறோம். அப்படி இயங்கவும் இல்லை என்பதுதான் யதார்த்தமானதாகவும் தெரிகிறது. சரி, யுஜிசியோட சில விதிகளை சரியாக பின்பற்றுகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கீங்க. ஆளுநர் தன்னிச்சையாக செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு லெலின். தொடர்ந்து கல்வியாளர் திருமிகு காயத்ரி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். தற்போது ஆளுநர் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள சென்றிருக்காரு, ஆய்வு செஞ்சு வராரு. பாதுகாப்பு சார்ந்த பணிகள் எல்லாம் தனியாருக்கு விட்டு தன்னிச்சையாக செயல்படுகிறார் ஆளுநர் போன்ற விஷயங்களை திரு லெனின் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இதை தாண்டி ஒரு பல்கலைக்கழகத்திற்குள்ள இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு யுஜிசி சொன்னதையும் சரிவர பின்பற்றவில்லை என்ற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது ஆய்வு செய்ய சென்றிருக்கும் ஆளுநர் எந்த மாதிரியான பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகளை இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு எடுக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்றது உங்களுடைய கருத்து? முதல்ல அங்க துணைவேந்தர் நியமனம் இருக்கணும். அதற்கு தமிழக அரசு எந்த அரசியலும் செய்யாமல் யுஜிசியில என்ன விதி சொல்லி இருக்கிறாங்களோ அவங்க யுஜிசியுடைய விதியின்படி கண்டிப்பாக யுஜிசியுடைய நாமினி ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணணும். இது இந்த பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 பல்கலைக்கழகங்கள் கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த நிலை தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுனால இந்த நிர்வாக சிக்கல்கள் வெளியில வந்திருக்குது. எல்லா பல்கலைக்கழகங்களிலும் நிர்வாகம் தலைமை இல்லாத எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இது போன்ற நிர்வாக சிக்கல்கள் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அது ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பாதுகாப்புல ஆரம்பிச்சு அவர்களுடைய மார்க் ஷீட்ஸ்ல இருந்து அவர்களுடைய ரெட்ரஸல் ஃபோரம் வரைக்கும் இது
இம்பாக்ட கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து முழுக்க முழுக்க உண்மை. சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு யுஜிசி என்ன சொல்லுதோ அதுபடிதான் ஒரு ஆளுநர் நடக்க முடியும். அவர் வேந்தராக இருக்கும் பொழுது அந்த சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு தான் நடக்க முடியும். ஏற்கனவே உங்களுக்கு கொல்கட்டால வந்து உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால்ல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்த இவர்களாகவே நியமித்துக் கொள்ளலாம் அப்படிங்கறத சுப்ரீம் கோர்ட் முடியாது, அது தவறு, யுஜிசி என்ன வழிகாட்டுதல் சொல்லி இருக்கோ அதுபடிதான் செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ அப்படி அவர்கள் நியமித்திருந்திருந்தால் இது ஓரளவுக்கு, ஏன்னா இந்த நிர்வாக சிக்கல்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த மாணவர்கள் நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க, இதற்கு முன்னாடியே இங்க இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்குது, அப்ப எங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து அத வந்து எங்களை சரி பண்ணினாங்க, ஆனால் அது ஒரு கம்ப்ளைண்டா வந்து எமர்ஜ் ஆகல, இன்னைக்கு இது வந்திருக்குது. சோ அந்த செக்யூரிட்டி இஷ்யூவாக இருக்கட்டும், சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல, இது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது. அப்ப இது எங்க போய் நிக்குது அப்படின்னா ஒரு பதிவாளராக இருந்தாலும் ஒரு சிண்டிகேட்டாக இருந்தாலும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண முடியும், நோட் எழுத முடியும், எழுதி இது வந்து இன்னைக்கு தலைவர் இல்லாத ஒரு பல்கலைக்கழகத்துல செக்ரட்டரி கிட்ட போய் நிக்குது. அந்த செக்ரட்டரி எப்ப சரின்னு சொல்லி அந்த ஃபைல்ல கையெழுத்து போடுறாரோ அப்பதான் இது நடைமுறைப்படுத்தப்படும். அப்ப இந்த நிர்வாக சிக்கலுக்கு முழுக்க முழுக்க தமிழக அரசு தான் பொறுப்பேற்க முடியும். இது வேந்தர் கையில. வேந்தர் நீங்க 4 பேர் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுல ஒருத்தர் 4 பேரையும் இன்டர்வியூ பண்ணி 4 பேர்ல ஒருத்தர்னு தான் கொடுக்க முடியும். அதுல அவருடைய இன்ஃபுளுன்ஸ் எதுவுமே இல்ல. அப்ப இங்க பாதுகாப்பு ஏற்பாடு பார்க்கும் பொழுது அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல நான் பாக்குறேன், அவர்கள் வந்து பாஷ் கமிட்டி வச்சிருக்கிறாங்க, விமன் எம்பவர்மெண்ட் கமிட்டி இருக்குது, ரெட்ரஸல் கமிட்டி இருக்குது. அப்ப இது எல்லாம் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை அவர்கள் வந்து மீட்டிங் போட்டாங்க, அந்த மீட்டிங் உடைய ரெசல்யூஷன் என்ன, இது யுஜிசி விதிகளை தமிழக அரசு சரிவர பின்பற்றவில்லை, அதை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் அப்படின்றதுதான் உங்களுடைய கருத்தா இருக்கிறது. நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நன்றி திரு காயத்ரி, இணைப்பில் வந்தமைக்கு.